என்னை விட மூத்தவர்கள் இருக்கிறீர்கள். இது என்னுடைய செய்தி அல்ல, இது ஒரு பகிர்ந்து கொள்ளுதல். இட்ஸ் ஒன்லி ஷேரிங். கடந்த 8 மாதங்களாக நாம் எல்லாருமே பலவிதமான நிலைகளிலே கடந்து வந்தோம். ஏறக்குறைய 47 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்கிறேன். 50 ஆண்டுகளாக இயேசுவோடு கூட வாழ்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வந்தால், கடந்து போன ஆகஸ்ட் 30, 38-70 அன்றைக்கு இயேசுவை சந்தித்தேன். 38-70 இயேசுவை ஆண்டவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டிலிருந்து மாரநாதா இயக்கத்தில் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயாவோட ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டுகள் அவரோடு கூட பல நிலைகளில் பணியாற்றினேன். ஆசிரியனாக, ஊழியனாக, அவருக்கு உதவியாளராக, அந்த அலுவலகத்தை நிர்வகிக்கிற நிர்வாகியாக பல நிலைகளில் நான் பணியாற்றினேன். அதில் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 7 மாதங்களில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனை. எனக்கு ஏற்கனவே ஒரு 10 அடைப்பு, அதில் 5 பைபாஸ் பண்ணிடுது. எனக்கு 5 வெயின்ஸ் உள்ளே போட்டிருக்குது. அப்போ கூட நான் இவ்வளவு கஷ்டப்படலை. 7 மாதங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக பலவிதமான வியாதிகள். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நல்லவராக இருந்தார். என்னுடைய செய்தி என்னவென்றால், உடைக்கப்பட்ட ஊழியர்களை உருவாக்கும் தேவன். அதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. உடைக்கப்பட்ட ஊழியர்களை உருவாக்கும் தேவன். சங்கீதத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். ஒரு சிறிய வேண்டுகோள், எவ்வளவு வேதம் படித்திருந்தாலும் வேதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும், ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அதில் வித்தியாசமான நிலைகள் தெரியும். எல்லாரும் என்னோடு சேர்ந்து, உடைக்கப்பட்ட ஊழியர்களை உருவாக்கும் தெய்வம். 38ஆம் சங்கீதம், 35ஆம் சங்கீதம், மன்னிக்க வேண்டும், 35ஆம் சங்கீதம், 35ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தினுடைய 2வது வரி. இது அந்த நாளின் செய்தி. 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தினுடைய 2வது வரி. தமது ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லலாமே. தமிழில் இந்த வார்த்தை இருக்கிறது. 4 மொழிபெயர்ப்பு, 4 வித்தியாசமான வார்த்தை இருக்கிறது. சொல்லுகிறேன், திரையில் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு மொழிபெயர்ப்பிலே சுகத்தை விரும்பும் ஆண்டவர், இதான் நாம் படித்த தமிழ் வேத மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் வாழ்வை விரும்பும் ஆண்டவர், என் வாழ்வை விரும்பும் ஆண்டவர். இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் செழிப்பை விரும்பும் ஆண்டவர். இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். இல்லையா? ரைட். திரும்ப சொல்லுகிறேன். ஒரு மொழிபெயர்ப்பில் இஸ் த காட் ஹூ இஸ் மச் இன்ட்ரெஸ்ட் இன் மை ப்ளஷர். என் வாழ்வை விரும்புகிற கர்த்தர், என்னை வாழ வைத்து அதில் பூரிக்கிறவர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தமிழ் வேத, நான் படிக்கிற தமிழ் வேதத்தில் சுகத்தை விரும்புகிற, தமிழ் என்ன படிச்சிங்க? சுகத்தை வசனம் படிச்சிங்களா? பல முறை வாசித்து இருக்கலாம், இன்னொரு முறை வாசிங்களேன். சுகத்தை சத்தமாக சொல்லுங்க. அப்படியானால் நீங்கள் சுகமாயிருப்பதை அவர் விரும்புகிறார். அதில் போட்டிருக்குது என் ஊழியன். எல்லாம் கவனிக்கணும் அந்த வசனம். இன் இங்கிலீஷ் மை சர்வன்ட். அடிக்கடி நான் என்னை கவனின்னு சொல்லவும் மன்னிச்சிங்க. மை என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், என் என்று சொல்லும்போது சொந்தமானது. இட் இஸ் மை, அதாவது எனக்கு சொந்தமானது. 2வது மை சாய்ஸ். பாருங்க, என்னுடையது இல்லாத ஒன்று என்னுடைய சொல்ல முடியாது. உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். உதாரணம், திஸ் இஸ் மை பென். அப்படியானால் இதற்கு நான் கரையும் கொடுத்திருக்கிறேன்.
நான் கிரயம் செலுத்தாத ஒன்றை என்னுடைய சொல்ல முடியாது. அவர் சொல்றார் மை சர்வெண்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்றேன், என்னுடைய என்று சொல்லும் போதே அக்கறை, ஆசை, ஆதங்கம். ஒரு விஷயம் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு என்லைட்டன் யூ. வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஊழியல் ஆரம்பித்து ஊழியலில் முடிகிறது. வெளிப்படுத்தல் 1:1 படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 1:1. அன்பு கூர்ந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும் கொஞ்சம் வேத்த புரட்டுங்க, அது நல்லது. ரைட், மன்னித்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 1:1 ஸ்க்ரீனில் கூட போடுறீங்களா? ஓகே, பாருங்க, ஸ்க்ரீனில் கூட பாருங்க. தம்முடைய ஊழியன், இன் இங்கிலீஷ் மை சர்வெண்ட். ஹலோ, இந்த உலகத்தில் வானாதி வானங்களை படைத்த தெய்வம் சொல்லுகிறார் மை சர்வெண்ட். தட் மீன்ஸ் ஐ பெய்ட் அ பிரைஸ். இவனுக்காக ஒரு கிரயம் செலுத்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய சொல்ல வேண்டுமானால் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, தட் இஸ் மை சாய்ஸ். நல்லா கவனிக்கணும். நம்ம விட திறமை உள்ளவர்கள், நீதிமான்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், இலக்கியவாதிகள், திறமை உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இஸ் சாய்ஸ். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், பெண்களுக்கு புரியும். ஒரு புடவை கடைக்கு போகிறாங்க, 1000 புடவை இருக்குது. ஆனால் எல்லா புடவையும் அவங்க சூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு புடவை சூஸ் பண்ணுறாங்க. அதே போல் 138 கோடி மக்கள் வாழ்கிறது பரந்த இந்தியாவில் God has chosen you and me. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். புரியும் நினைக்கிறேன். உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, ஆனால் தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். எனக்கு எந்த திறமையுமே இல்லை, எனக்கு எந்த திறமையும் இல்லை. இன்னை வரைக்கும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, அதான் என்னுடைய திறமை. புரியுதா உங்களுக்கு? அவர் என்னுடைய மைத்துனர். ரைட், இஸ் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அவருக்கு தெரியாத வேலையே இல்லை. திருமணத்துக்கு முந்தைய அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாத வேலை எதுவுமே இல்லை. எல்லாவற்றிலும் சிறப்பு. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஆனால் உலகம் திறமையை பார்க்கிறது, தேவர் உண்மையை பார்க்கிறார். வெற்றி பெற்றவன் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை. 50 ஆண்டுகால அனுபவம். God expect not successful ministry, he expect faithful ministries. வெற்றி உள்ள ஊழியன் முக்கியம் அல்ல, உண்மை உள்ள ஊழியன் முக்கியம். இந்த 47 ஆண்டுகளில் I have seen so many successful pastors. ஒன்று சொல்லட்டுமா? ஆரம்பத்தை விட முடிவு நல்லது. Many have good beginnings, but few have good endings. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆரம்பம் முக்கியம் அல்ல, என் முடிவு முக்கியம். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், ஒரு சிலருக்கு மட்டுமே நல்ல முடிவு. ஒரு காலத்தில் போஸ்டரில் வந்தவங்க, டிவியில் வந்தவங்கலாம் எனக்கு எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஒரு ஐயா ஒரு நாள் என்னை வந்து பார்த்தார். பார்த்து சொன்னார், பிரதர் எனக்கு 9 வாரம் இருக்குது. என்னங்க, எனக்கு 9 வாரம் இருக்குது, எங்கள் பாஸ்டருக்கு என்னை பயன்படுத்த தெரியல, நீங்கள் என்னை பயன்படுத்துங்கன்னாரு. என்னங்க, எங்கள் பாஸ்டருக்கு என்ன, he doesn't know my value, என்னை பயன்படுத்துங்கன்னார். அட்ரஸ் கேட்டார். நான் போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ் கொடுத்தேன். புரியவே இல்லை. போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ் கொடுத்தா எங்கே தேடுவார் வந்து? என்ன அப்படி அமைதியாக இருக்கிறீங்க? போஸ்ட் ஆஃபீஸ் போவார். ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரேன், இது தேவையா இல்லையான்னு தெரியல எனக்கு. கூட்டத்துக்கு போயிட்டு வரேன் பெங்களூரில். என் நண்பர் ஜாக்சன் சொல்லி அவர் ட்ரெயினுக்கு வரணும். எனக்கு 10:20க்கு ட்ரெயின் சென்னைக்கு. அடுத்த நாள் காலையில் ஒரு ஊழியர் கூடைகளை பேசணும். அவர் சொன்னார், பாஸ்டர் 10 நிமிஷம் உள்ளே இருங்க, வண்டியில் உட்காருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லி ஒரு அல்சூர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு வந்தார். போனவர் 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, ஆளே காணும். என்ன போனவர் உள்ளே போய் பார்த்தா அந்த 9 வாரம் உள்ள லாக்கப்பில் இருக்கிறார். புரியவே இல்லை. 9 வாரம் உள்ளவர் என் பாஸ்டர் என்னை பயன்படுத்துறதுன்னு சொன்னார். அது இவர் தான். அவர் கேட்ட என்னையான்னு சொல்லி நிறைய காரியம் சொன்னார். நிறைய பேர் ஏமாற்றி அதை பண்ணி இதை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், உனக்கு டாக்டர் பட்டம் வாங்கி தரேன். தேவையா? இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவ உலகத்தில் டாக்டர்கள் அதிகம், நர்சஸ் மிக குறைவு. புரியவே இல்லை. டாக்டர்கள் அதிகம். சமீபத்தில் லண்டன் ஈத்ரூவில் நான் டிரான்சிட்டில் இருக்கிறேன். ரொம்ப நேரம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிரான்சிட்.
உங்கள் தென் சென்னையை சார்ந்த ஒரு போதகரை என்னை சந்தித்தார் ஏர்போர்ட்டில். நீங்கள் ஸ்டீஃபன் தேவகுமாரான்னு கேட்டார். உங்களை பார்த்துருக்கிறேன், பிரசங்கம் கேட்டிருக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஐயா, நாங்கள் நிறைய பேருக்கு அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு கூட கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னாரு. அப்படிங்களா அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க, 30,000 செலவாகுன்னாரு. என்னங்க, என்னவா? எனக்கு ரொம்ப முக்கியமாக அது. அதை விட இன்னொரு காமெடி சொன்னார், இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு தூரம் அந்த வாய்ப்பு வருத்தப்பட வேண்டியது வரும்னு சொன்னார். புரியவே இல்லை. See, familiarity will destroy God's authority. அதிகப்படியான அறிமுகமே ஆபத்து. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ரெவரண்ட், டாக்டர். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது பள்ளி இறுதி ஆண்டை படிக்காதவங்க நீங்கள் பிஷப்பாக இருக்கிறாங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம். ரெவரண்ட் அண்ட் டாக்டர், இட் இஸ் நாட் எ டைட்டில், இட் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஒரு பொறுப்பு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன கூட போட்டிருக்கிறாங்க, அதை நான் போடுறதே இல்லை. என்னை சந்தித்த, என்னை தொட்ட ஒரு கதாபாத்திரம் எம்எல் ஜபசிங் அவர்கள். 4000 சபைகளை உருவாக்கின எம்எல் ஜபசிங் மரிக்கும் போது சகோதரர் எம்எல் ஜபசிங்காவே மரித்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்கல்ல? உண்மை கசக்கும், ஆனால் உண்மை நிதானமாய் பேசும், ஆனால் நிச்சயமாய் பேசும். எல்லாம் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. இங்கே அன்னோனா இருங்க, அங்கே வெல்னோனா இருங்க. இங்கே அன்னோனா இருங்க, அங்கே இங்கே வெல்னோனா இருக்கிற பாதி பேர் அங்கே அன்னோனா இருப்பாங்க. யாருமே ஆமீன்னு சொல்ல மாட்டீங்க. சரி, உள்மனம் சொன்னால் போதும். சில நேரங்களில் உள்மனம் சொல்லும், ஆனால் வெளிமனம் சொல்லாது. புரிஞ்சு ஆமீன்னு சொல்லலாம். உள்மனம் சொல்லும், ஆனால் ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்மளை திட்டுறாங்க பற்றி, நிறைய பேர் நம்மளை திட்டுறாங்களே, நம்ம ஏமாத்துறோம் அப்படி பண்ணுறோன்னு. ஆனால் உள்மனம் சொல்லும், அவன் நல்லது பண்ணுறான். ஆனால் வெளிப்பிரகாரத்தில் என்ன சொன்ன தெரியுமா? நம்மளை 1000 கமெண்ட்ஸ் கொடுப்பான். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீ செய்திக்குள்ளே வருகிறேன். ஊழியக்காரின் சுகத்தை அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? வெளிப்படுத்தல் எப்படி ஆரம்பிக்குது? வெளிப்படுத்தல் ஆரம்பிக்கும் போது யார் வச்சு ஆரம்பிக்கிறார்? முடிக்கும் போது கூட ஊழியக்காரர் வச்சு தான் முடிக்கிறார். படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். வெளிப்படுத்தல் 22:4 ஸ்க்ரீனில் போடுங்களேன். வெளிப்படுத்தல் 22:4 பார்த்தீங்களா? ஸ்டார்ட் வித் இஸ் சர்வெண்ட், எண்ட்ஸ் வித் சர்வெண்ட். வெளிப்படுத்தலை ஊழியக்காரனை கொண்டு ஆரம்பிக்கிறார், ஊழியனை கொண்டு முடிக்கிறார். ஒரு சின்ன, நீங்களாம் வளர்ந்த பாஸ்டருங்க, வீட்டில் போனீங்கன்னா 26 முறை என் ஊழியன் என் ஊழியன் சொல்லி வெளிப்படுத்தல வரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்தியாவின் பிரதமராக இருப்பதை விட, அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பதை விட ஆண்டரின் ஊழியனாக இருப்பது ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அம்பானியாக மறிப்பதை விட ஆண்டரின் ஊழியனாக மறிக்கிறது நல்லது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆனால் என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்கள் பாஸ்டர்னாலே பொண்ணு தர மாட்டேன்றான் எவனுமே. புரியவே மாட்டேங்குது. பாஸ்டர்னாலே சொல்கிறது, பாஸ்டருங்களே பாஸ்டர் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை தர்றதில்லை. புரியவே மாட்டதில்லை. ரொம்ப வருத்தமான விஷயம். இஃப் யூ டோன்ட் யூ வேல்யூ, த வேர்ல்ட் கேனாட் வேல்யூ. ஐயா அழகாக சொன்னார், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். யூ மஸ்ட் நோ த வேல்யூ. ஊழியத்தினுடைய மதிப்பு உங்களுக்கே தெரியலன்னா உலகத்தானுக்கு தெரியாது. நீ அநேகருக்குள்ள சொல்லும் போதே பாருங்க, நான் பாஸ்டர் சொல்லி ரொம்ப துக்கத்தோடு சொல்றாங்க. இல்லைங்க, யூ ஹேவ் டு ப்ரவுட் டு பி கால்ட் as a pastor. ஊழியன் சொல்லுவது பெருமை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெளிப்படுத்தல் எங்க ஆரம்பிக்குது? முடியும் போது. அப்ப வெளிப்படுத்தல் புஸ்தகமே ஊழியனை குறித்த புஸ்தகம்தான். ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் ஊழியன் எதை விரும்புகிறாராம்? அதை போடுங்களேன். சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாழ்வை விரும்புகிற கர்த்தர். ஐ am very pleasant with your pleasure. இந்த மொழிபெயர்ப்பு அழகாக இருக்குது. I am pleasant with your pleasure. ஐயா நிறைய மொழிபெயர் வச்சிருப்பாரு. நீங்கள் என்ன மொழி வச்சிருக்கீங்க? பண்ணீங்களேன். பிளஷர். அவர் சொல்றாரு, உன்னை ஊழியக்காரன் சொல்றதுல எனக்கு ரொம்ப பிளஷர். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, புரிய மாட்டேன்ல. இன்னொன்று சொல்ல போறேன். டு பி எ பாஸ்டர் இஸ் a nice job but nasty job. ஐயா தான் மொழிபெயர்ப்பார். டு பி எ பாஸ்டர் இஸ் a nice job but nasty job.
நல்ல வேலை ஆனால் மோசமான வேலை. எப்படின்னு கேட்குறீங்களா? சின்ன பிரசங்கம் பண்ணால் அறுக்குறோன்னு சொல்கிறான், சரக்கு இல்லைன்றான். பெரிய பிரசங்கம் பண்ணால் அறுக்குறோன்றான். சத்தமாக பேசினா பாஸ்டம்மா கிட்ட சண்டைன்றான். கொஞ்சமாக பேசினா பயந்துட்டாருன்றான். பணத்தை பற்றி பேசினா பணப்பெய்யன்றான். பேசாவிட்டால் எங்கேருந்தோ வருதுன்றான். புரியலைங்களா? நல்லா ட்ரெஸ் பண்ணால் சொல்கிறான் நம்ம காணிக்கை காசு பேசுதுன்றான். கொஞ்சம் சுமாராக ட்ரெஸ் பண்ணால் வேஷம் போடுறாருன்றான். டேய், பாவத்தை பற்றி பேசினா அனுபவம் பேசுதுன்றான். பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான். டே, இப்படிலாம் இருக்காதுன்னா நான் வேற மாதிரி பிரதர்ன்றான். புரியவே இல்லைல்ல. டு பி எ பாஸ்டர் இஸ் அ நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். ஐயா கிறிஸ்தாஸ் ஐயா ஒத்துப்போன்னு நினைக்கிறேன், எப்படி தெரியல எனக்கு. ஒன்று சொல்லட்டுமா? பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். இதுக்கு மட்டும்தான் அதிலே வருது. அவரை கேளுங்க. ஐ ஒர்க் வித் அ கிரேட் மேன் ஆஃப் காட். நான் 16 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்தேன். ஐ நோ A to Z. ஐ நோ த இன் அண்ட் அவுட். தயானந்தனா நம்ம கூட அவரோட வேலை செஞ்சவர் தான். அதெல்லாம் வேண்டாம் இப்போது. அதாவது ஃபின்னியா அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது. பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்கள் மரித்தாலும் இன்றைக்கி நான் நினைவு கூறுறேன், பிளாங்க் செக் புக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு. அடிக்கடி வெளியே போயிடுவார். நான் என்ன சொல்கிறேன், ஐ நோ த ஆகனி தட் ஹி ஃபேஸ்ட் இன் ஹிஸ் மினிஸ்ட்ரிஸ். அவர் வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த வேதனை தெரியும். அதாவது வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய பாஸ்டர், ஆனால் அவர் கடந்து போன வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சிலருக்கு தெரியும். பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், ஸ்மால் மினிஸ்ட்ரி. நீ நிறைய பாஸ்டர் சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம் பாஸ்டர், நோ மினிஸ்ட்ரி பாஸ்டர். அவர்கள் உலகம் சுற்றும் வாலிபர்கள். புரியவே இல்லை. அவர் சொன்னார் ஒன்று, ஐ ஆம் ப்ளஷர். அடுத்து இன்னொரு மொழி பேர் சொல்லுங்களேன், செக்யூர். அவர் சொல்றாரு, உன் பாதுகாப்பை விரும்புகிற கர்த்தர். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் அவர் பலமுறை வெளிநாடு போயிருக்கிறார். நான் பலமுறை அமேசான் காடுகளுக்குள்ளே ஊழியம் பண்ணியிருக்கிறேன். சென்னை டு சாவ் போல் 32 மணி நேர பிரயாணம். பல நேரங்களில் உண்மையாக சொல்கிறேன், ஆகாயமான மேலும் கீழ் சமீபத்தில் போயிட்டு வரும்போது அமேசான் போயிட்டு வரேன். அமேசான் எங்கே தெரியல, பிரேசில், ரைட். மேலும் கீழும் கண்டிப்பாக தெரியும். வீடு போய் சேர மாட்டோன்னு ஒரு பேப்பரில் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். புரியவே இல்லை. பேப்பரில் பேர் எழுதி என் பேக்கெட்டில் வச்சுக்கினேன். எப்படின்னா, எரிஞ்சு போச்சுனாலும் தெரியாது, ஆனால் ஆக்சிடென்ட் ஆனால் பேர் தெரியும். அப்படிப்பட்ட ஏறக்குறைய 46 ஆண்டுகளாக பிரயாணம் பண்ணுகிறேன். எத்தனையோ ஆகாயம் சந்தித்திருக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் என்னை பாதுகாத்திருக்கிறார். 32,000 அடியிலிருந்து 10,000 அடிக்கு வந்துருச்சு. நான் ஒருத்தர் சொல்கிறேன், எனக்கு ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், எதில் போகிறீங்கன்னு கேட்டார். ஏரோ ஃப்ளைட்டில் போகிறேன்னே. அவர் சொல்கிறாரு, அது ஆக்சிடென்ட்னா இன்சூரன்ஸே கிடைக்காது பாஸ்டர்னாரு. நல்ல மனுஷன். புரியவே இல்லை. எதில் போகிறீங்கன்னு கேட்டார். ஏரோ ஃப்ளைட்டில் போகிறேன்னே. அது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கு கிடைக்காது. அவர் ஒரு பாஸ்டர். சில பேர் பிரசங்கம் பண்ணி பேர் வாங்குற உண்டு, அடுத்தவங்களை குழப்பி பேர் வாங்குகிற உண்டு. நீங்கள் எந்த வகை சார்ந்து எனக்கு தெரியவில்லை. அடுத்து இன்னொரு மொழிபெயர்ப்பு. நீ சமாதானமாக இருக்கிறது விரும்புவதே ஒரு கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? முதல்ல என்ன தமிழ் என்ன போடுறது? அடுத்து உன் மகிழ்ச்சியை விரும்புகிற கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில வீடுகளை பார்த்துருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்தால் கட்டின பொண்டாட்டிக்கே பிடிக்கிறது இல்லை. இப்போலாம் புரியவே மாட்டேங்குது. இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் அம்மா வராங்களா? இந்த அம்மா கேட்குது. நான் சொன்ன புரியல உங்களுக்கு. அதாவது இதில் இன்னொன்று கூட சொல்கிறேன் உங்களுக்கு. பாஸ்டர் அம்மாலாம் கோச்சிக்காதீங்க. இந்த பாஸ்டர் அம்மாலாம் ஊரில் இருக்கிற எல்லா பாஸ்டரும் சூப்பர்னு சொல்லுவாங்க, ஆனால் கட்டின புருஷன் சூப்பர்னு சொல்லவே மாட்டாங்க. அது பாஸ்டருக்கு வந்த சோதனை. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், என் மனைவியினால் பாராட்டுகளை பெற்றிருக்கிறேன் சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. என் மனைவி என் பிரசங்கத்தை பாராட்டி இருக்கிறாள். பயந்து சொல்லக்கூடாது. எல்லாம் சூப்பர்னு வாங்க, ஆனால் கட்டின புருஷன் இன்னும் சொல்லட்டுமா, இவங்களும் பாராட்ட மாட்டாங்க, அடுத்தவங்க பாராட்டினாலும் பொறுத்துக்க மாட்டாங்க. புரியவே இல்லை. அவர் சொல்கிறாரு, ஐ ஆம்
pleasure in your pleasure. இங்கிலீஷ் புரியுதுங்களா? அதாவது நீ மகிழ்ச்சியா இருப்பதிலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நாலாவது, அதாவது நீ சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்ன்றதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறாராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? The Lord is great. He loves it when his servant has peace. அதாவது அவர் எதை விரும்புகிறாராம்? நீ வாழ்ந்திருப்பதை தமிழில் முடிச்சிடுறேன். சொல்லுங்க, வாழ்வை விரும்பும் கர்த்தர், செழிப்பை விரும்பும் கர்த்தர், என்மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஒவ்வொரு ஊழியனுக்குமே என்ன பாருங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊழியனும் வாழ்க்கையிலுமே சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத பல ஆயிரம் உண்மைகள் இருக்கிறது. புரியுதா? புரியலையோ? ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. இது புரியுதா? ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். பார்க்க தான் இவங்கெல்லாம் சக்கரவர்த்தி, ஆனால் இவங்கெல்லாம் மெழுகுவர்த்தி. புரியுதா? இனோவா காரை வச்சு நீங்கள் எடை போடக்கூடாது, அது இஎம்ஐயாக இருக்கலாம், அது தெரியல உங்களுக்கு. என்னடி பார்க்குறீங்களா? ஆடியில் வர்றவங்கெல்லாம் அட்டகாசமாக இல்லை, ஆடியில் வரவங்களும் ஆட்டத்தோடு தான் இருக்கிறாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்வை விரும்பும் கர்த்தர், உன் செழிப்பை விரும்பும் கர்த்தர், உன் வளத்தை விரும்புகிற கர்த்தர், உன் சமாதானத்தை விரும்பும் கர்த்தர். என கவனிங்கள், அப்படி விரும்பினால் அதற்கேற்ற உபகரணங்கள் அவரை செய்வார். தமிழ் புரியுதா? நான் விரும்புவேன், ஆனால் செயல்படுத்த முடியாது. when God has an intention, he will do what he has planned in your life. ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லா ஊழியக்காரங்க, எனக்கும் கூட. இந்த கடந்த நாட்களில் எங்கள் வட சென்னையில் நிறைய பாஸ்டர் மரித்து போனார்கள். என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய திறந்த வாசல் ஊழியத்தில் 2 பாஸ்டர் மரிச்சிட்டாங்க கொரோனாவில். என் ஊழியத்திலே நல்ல ஊழியக்கார் 2 பேர் மரிச்சு போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே பயம் இல்லைன்னு சொல்கிறவங்க யாரும் காரணங்களை எடுத்து காட்டுங்க. எனக்கு பயமே இல்லை அப்படிங்களையா? நீங்கள் 1000ல் ஒருவர். ஆனால் ஒன்று சொல்ல நம்புகிறேன், அது அடுத்த விஷயம். இங்கே ஆப்சன்ட், அங்கே ப்ரெசன்ட், அது அடுத்த விஷயம். இங்கே இல்லைன்னு ஐயா, அங்கே உள்ளேன்னு ஐயா. என்னென்னு பார்க்குறீங்க? இங்கே தார் ரோடு, அங்கே தங்க ரோடு. இதோட பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே துன்மார்க்கரின் தொந்தரவே இல்லை, இங்கே ரொம்ப இருக்குது. தமிழ் புரிய மாட்டேங்குது. இங்கே வில்லன்கள் அதிகம், வில்லிகளும் அதிகம். புரியா இல்லையா? நம்முடைய சபையில் இப்போ ஐயா கேட்டு பாருங்களேன், கிறிஸ்து ஐயாவை, வில்லன்கள் இருப்பாங்க, வில்லன்களை சமாளிக்கலாம், ஆனால் வில்லிகளை தான் சமாளிக்க முடியாது. They're invisible. ஒவ்வொரு ஊழியனுக்குமே there some visible and காணக்கூடிய, காணக்கூடாத. புரியுதா உங்களுக்கு? சொல்லக்கூடிய, சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இவர்கள் மத்தியில் அவர் சொல்றாரு, I am sick, I am well, I am very pleasure, I am pleasure in your security. அவர் சொன்னார், படிச்சாரு, உன்னுடைய பாதுகாப்பை விரும்புகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கய்யா. ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்குமே, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என் பிரசங்கம் புரியுது இல்லை, இது புரிஞ்சவங்களுக்கு போதும். A spiritual man is immortal till God's work is being done in him and through him. தமிழில் சொல்கிறேன், ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் அவனில், அவன் மூலமாய் தேவன் செய்து முடிக்க விரும்புகிற, அவர் வேலை செய்து முடிக்கிற வரை மரணம் அவனை மேற்கொள்ள முடியாது. என்ன சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு ஊழியன் வாழ்க்கையில் தேவன் அவருடைய சித்தத்தை அவனில், அவன் மூலமாய் செய்து முடிக்கிற வரை மரணத்துக்கே வல்லமை இல்லை. ஏனென்றால் மரணத்தை மரணமாக்கின ஒரு தெய்வம். இது எங்கே இருக்குதுன்னா, வெளிப்படுத்தல் 11:17 இருக்குது வசனம். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வெளிப்படுத்தல் 11:17 படிப்பீங்களா? வெளிப்படுத்தல் 11:17. வெளிப்படுத்தல் 11:17 11:7 சாரி 11:7. போதும் போதும். சொல்லும்போது அல்ல, when they completed their ministries. அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, மரணம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. இருக்குதுங்களா பாருங்க, இதெல்லாம் பாருங்க. சாட்சி என்ற இடத்துல ஊழியன்னு சொல்லுங்க. ஊழியம் ஐயா, புரியுதுங்களா? உங்கள் ஊழியத்தையும் என் ஊழியத்தையும் ஆண்டவர் பாதியில் விட மாட்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? தங்கள் சாட்சி இடத்துல ஊழியன்னு சொல்லுங்க. திரையில் பாருங்க ஐயா, தங்கள் ஊழியத்தை சொல்லும் போது அல்ல, செய்யும் போது அல்ல. உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
இது ஒருவேளை எனக்கு நாளைக்கு கண்ணீர் அஞ்சலி படம் வந்துருச்சான்னு அர்த்தம்னா இதான் அர்த்தம். என்னுடைய பயமா இருக்குதா? சொல்லும் போது அல்ல, சொல்லி முடித்திருக்கும் போது மரணம் அவளை ஜெயித்தது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்ப மரணத்துக்கே என்ன இல்லை? God has a plan and God has a purpose in your life until unless He done in you and through you, the death cannot overtake you. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு நிறைய பலவீனம் இருக்குது, எனக்கு நிறைய பலவீனம் இருக்குது. இந்த பலவீனத்தின் மத்தியில் நிற்கிறேன். ஆனால் ஒன்று தெரியும், தேவன் என்னிலே என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ செய்து முடிக்கும் வரை மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது, என்னையும் மேற்கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த 5 வார்த்தைகளை சொல்லுகிறேன். உன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. 2வது, உன் வாழ்வை விரும்புகிற கர்த்தர். 3வது, உன் செழிப்பை விரும்புகிற கர்த்தர். 4வது, உன் அக்கறை உள்ள கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறார் என்பதை மட்டும் சொல்ல முடிக்கிறேன். இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 32. தன் ஊழியன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊழியனுக்குமே there are sometimes 32ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 32 36 திரையில போடுங்க ப்ளீஸ். ஒன்று அந்த 4D போட்டிருப்பேன்ல, ஒரு 4D போட்டிருப்பேன் பாருங்க. ரைட், இதை சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் ஸ்க்ரீன்லேயே பாருங்க, எல்லாம் பாருங்க. ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையிலையும் there are some darkest time in his life. No man is exempted. யார் விதிவிலக்கு அல்ல இதுக்கு. எல்லாம் சொல்லுங்க, இருளான நேரம். சத்தமா, உலகத்தை படைத்தவர் இருளில் இருந்தார். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை. ஹலோ, பாஸ்டர் நெல்சன் இருளை கடந்து வந்தவர். ஆனால் ஒன்று, ஆண்டவர் இருளை கடக்கவும் செய்வார், அதில் வளரவும் செய்வார். புரியுதா? He will help me to go through and grow through. நான் 3 மாதம் படுக்கையில் இருந்தேன். அப்போலோ மருத்துவமனையில் 13 நாள் இருந்தேன். 5 பைபாஸ் பண்ணி 3 மாதங்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். என்னுடைய சர்ஜரிக்கு அப்புறம் என் பேசும் திறனை இழந்து போயிட்டேன். புரியுதுங்களா ஐயா? ஒரு ஊழியனுக்கு மூலதனமே என்னதான் ஐயா? கணீர் கடின்னு பாடினார், சூப்பராக பாடினீங்க. ஒரு ஊழியனுக்கு மூலதனமே என்னதான்? பேசுறது தான். ஐ வாஸ் a dumb for 3 months. எசேக்கியேல் போட்டிருக்குது, சில காலம் நீ ஊமையனா இருப்பாய். நான் அப்படி தான் இருந்தேன். அது எசேக்கியேல் போட்டிருக்குது, நீ அங்கும் இங்கும் புரளாதபடி உன்னை கயிறுகளாலே கட்டினேன். ஐ வாஸ் தேர். 3 மாதம் அதாவது ஒரு கல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் படுத்திருப்பேன். இப்படியே தான் இருப்பேன். புரள முடியாது, நிமிர முடியாது. ஃபுல்லாக இந்த இடத்துல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. 2 பக்கமும் வெயின்ஸ் எடுத்துருக்குது. படுத்து படுத்து பெட் சோர் வந்துச்சு. எனக்கு அடிக்கடி எனக்குள்ள ஒரு பாரம், எனக்கு ஒரு கவலை இருக்கும். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். அடிக்கடி யோசிப்பேன், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு. அப்போ தான் நினச்சேன், ஏன் ஆண்டு பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தாருன்னா அவங்க தான் என்னை கண்மணி போல் பார்த்தாங்க. இந்த காலத்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஐயா சொல்கிறார், பாஸ்டர் அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள், மழை வருது ஜன்னலை சாத்துறான்னா 10 ரூபா கேட்குறான் பாஸ்டர். அவன் மழை வருதுடா ஜன்னலை சாத்துறான்னா 10 ரூபா கேட்குறான். யார்? ஒரே பேரான குமாரன். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். டார்க்கஸ்ட் டைம். அழுவேன், இரவெல்லாம் அழுவேன், பேச முடியாது. ஆனால் அந்த நாளில் ஒரு புக்கு எழுதினேன். அந்த புக்கு என்ன தெரியுமா? நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். புரியவே இல்லை. குட் காட் வில் டு குட் திங்ஸ் அவுட் ஆஃப் பேட் டைம். இல்லை வாய்த்தன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல தேவன் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். அனுபவிச்சுக்க மட்டும் ஆமேன்னு சொல்லணும். உண்மையவா? நல்ல தேவன் நன்மையான காரியங்களை. எவரி பாஸ்டர் ஹஸ் a darkest time. அடுத்து, எவரி பாஸ்டர் ஹஸ் a doubting time. சந்தேகப்படுகிற நேரங்கள் உண்டு. யாத்திராம் 17 மோசே சொல்லுவார், ஏன் 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 என்னை ஏன் கொண்டு வந்தீங்க? Why Lord you call me? குறிச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 10:1 Why Lord. சங்கீதம் 13:1 Where Lord. சங்கீதம் 13:2 How long Lord. தமிழில் சொல்றேன், ஏன்
எடுத்து படிப்பீங்களா? உடனே குவிக்காக படிக்கணும். படிப்பீங்களா? சங்கீதம் 10:1. இவ்வளோ லேட்டா? ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? Why Lord? Why was so far away from me? இரண்டாவது கேள்வி அதிலே இருக்குது. How long? அடுத்த கேள்வி where Lord? தமிழ் அந்த வார்த்தை இல்லை, இங்கிலீஷ் அந்த வார்த்தை இருக்குது. நீர் எங்கே இருக்கிறீர்? ஆபத்தினுடைய சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? where Lord? மூன்றாவது கேள்வி சங்கீதம் 13:1. How long Lord? நான் கேட்டிருக்கேன் அந்த கேள்வியை. எவ்வளோ நாள் இந்த படுக்கையில் இருப்பேன்? எவ்வளோ நாள் நான் பேச முடியாமல் இருப்பேன்? அழுக தான் வரும். கவனிங்க, உலகம் 1000 சொல்லும், ஆனால் அது உண்மை அல்ல. ஆண்டவர் சொல்கிறது தான் உண்மை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லா பாஸ்டரும் பாருங்க ஐயா, எல்லா பாஸ்டருங்களுமே உலகத்துக்குள்ளே போனால் பரிதாபம் கிடைக்கும், ஆனால் ஆண்டுகிட்ட வந்தால் பரிகாரம் கிடைக்கும். எதை விரும்புகிறீங்க? பரிதாபம் ஆர் பரிகாரம்? என்னங்க? நேற்று புக்கில் படித்தேன், அழும்போது தனியாக அழு, கூட சேர்ந்து அழாத, உன் கூட அழறவன் உள்ளுக்குள்ளே சிரிப்பான்னு போட்டிருக்குது. புரியவே இல்லை. உன் கூட சேர்ந்து அழறானே உள்ளுக்குள்ள அவன் சிரிப்பான், உச்சி கொட்டுவான், ஆனால் உள்ள சொல்லுவான், வச்சா இருப்பார் ஆண்டவர். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். உலகத்தில் யாரையுமே நம்ப முடியாது. எல்லாரும் நல்லவர்கள் எப்போதாவது ஒரு முறை. புரியவே இல்லை. எல்லாரும் நல்லவர்கள் இல்லைங்க. நான் கூட நல்லவர் தான் மேலே இருக்கிற வரைக்கும். டிஎல் மூடி சொன்னார், இன்றைய ஊழியர்கள் ஆலயத்தில் பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள் அப்படின்னாரு. சண்டை போடணும், அவர்கிட்ட போய் போடணும். இன்றைய ஊழியர்கள் ஆலயத்தில் பசுத்தவான்கள், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுறதுல அந்நிய பாஷை பேசல அடிச்சுக்கவே முடியாது. என்னடி பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஒருத்தர் 10 எழுத்து போட்டு 10 மாற்றிட்டான். சூப்பர் இல்லை? ரைட் என்று பார்க்குறீங்க. அவன் ஜெயிச்சிட்டான் கோர்ட்டில். அதான் விஷயம். இங்கே அக்கிரமம், அங்கே அதாவது இங்கே கிரமம், ஆனால் அங்கே அக்கிரமம். தமிழ் புரியலையா? இங்கே நீதி, அங்கே அநீதி. நான் சொல்கிறேன், இங்கே தோத்தா பிரச்சனை இல்லைங்க, அங்கே தோற்றக்கூடாது. தமிழ் புரியலையோ? அப்சலோம் இங்கே ஜெயித்தான், அங்கே தோற்றான். தாவீது இங்கே ஜெயித்தான், தோற்றான், அங்கே ஜெயித்தான். எல்லா பாஸ்டர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்குறேன், உங்கள் நீதி என்னைக்கா எடுபட்டுருக்குதா உங்கள் சபையில்? சொல்லுங்க. இங்கே தோக்கிறது முக்கியம் இல்லை, அங்கே தோற்றக்கூடாது. எல்லா பாஸ்டர் ஆமேன்னு சொல்லுங்கய்யா. நான் நிறைய பாஸ்டர் பார்த்துருக்கிறேன் என் உரிய வாழ்க்கையில். யாரெல்லாம் ஸ்தாபனத்தோடு போராடி ஜெயிச்சு வெற்றி பெற்றாங்களோ முடிவு வாழ்க்கையில் ரொம்ப கண்ணீரோடு முடிச்சிருக்கிறாங்க. ஐயா ஒத்துப்பார் நினைக்கிறேன். இங்கே ஜெயிச்சுட்டாங்க, ஆனால் முடிவு காலம் பார்த்தீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். எல்லா பாஸ்டருக்கும் ரொம்ப 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 தாழ்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட என் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய செயல்பாடு ஒவ்வொன்றுமே ஒரு விதை. தமிழ் புரியுதா? மை டீட் ஆஸ் அ சீட். ஐயா மொழிபெயர்ப்பார். மை டீட், நான் என்ன செய்யறனோ அதெல்லாம் விதை, அதை நான் அறுப்பேன், என் சந்ததி அறுக்கும். நான் அவரை பற்றி என்னுடைய செய்தியில் பல முறை சொல்லியிருப்பேன். அவர் தகப்பனார் ஒரு உண்மையான தேவபக்தி உள்ள மனுஷன். 4 மணிக்கு ஜோம் பண்ணுவார். அப்படியே பெருமூச்சு அழுதாருன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். வெற்றியுள்ள ஒரு ஊழியர் அல்ல அவர், நல்ல பிரசங்கியாரும் அல்ல, ஆனால் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் மேன் ஆஃப் காட். அவனுடைய விளைவை நெல்சன் அறுக்கிறார், அவனுடைய விளைவை ஜூனியர் அறுக்கிறார். எங்கள் சொந்தக்காரருக்காக சொல்லலை, இதெல்லாம் உண்மை. ஒருவேளை நீங்கள் அறுக்காத ஒரு வெற்றியை உங்கள் சந்ததி அறுக்கும். புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்றேன், உங்களுடைய நற்கிரிகளை உங்கள் சந்ததி அறுக்கும். எனவே திரும்ப சொல்றேன், இங்கே பெருசா இருக்கிறது விரும்பாதீங்க, ஆனா நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை உங்கள் சந்ததி அறுக்கும். தமிழ் புரியுதா அவங்க எல்லாருக்கும்? நீங்க இருக்க நிறைய பாஸ்டர்லாம் அவங்க அப்பா இஸ் நாட் சக்சஸ்ஃபுல் பாஸ்டர். நீங்க இருக்க நிறைய பேர் அப்பா they are not successful pastors, ஆனா they are faithful pastors. அவருடைய விளைவு தான் இன்றைக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உதாரணம் பாஸ்டர் கோஷி, அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட். அவர் 10 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க. அவரே சொல்லுவார் செய்தியில். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், என் அன்பு ஊழியர்களே, வாழும் நாட்கள் கொஞ்சம். அந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், உத்தமமாக இருப்போம். வெற்றி முக்கியம் அல்ல, உண்மை முக்கியம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யாத்திராம் 17 சொல்லுவார் ஏன் ஏன் ஏன். அந்த இன்னொரு டி போடுங்களேன், இன்னொரு டி இல்லையா? ட்ரிஃப்டிங் டைம்,
தடுமாறும் நேரங்கள். இது இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. நான் ஊழியத்தில் தடுமாறினதே இல்லை. தமிழ் புரியலையோ? தமிழ் புரியலையோ? நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு 150 ரூபா கொடுத்தாரு. 16 வருஷம் பொறுத்து எனக்கு 270 ரூபா ஆக்கினார் அவர். புரியவே இல்லை. இதுக்கு மத்தியில் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரினியூ பண்ணினே இருந்தேன். புரியவே மாட்டேங்குது. ஒன்றுமே புரியலைங்களா? ஊழியத்துக்கு வந்துட்டேயா, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ரினியூ பண்ணியிருந்தேன். என்ன அர்த்தம்? என்னங்க? இது சொதப்பிட்டா அது கை கொடுத்துருவோன்னு இன்னும் சொல்கிறேன். ஆண்டவர் கைவிட்டார்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் கைவிட்டார்னா உலகத்தில் யாருமே, எல்லாரும் வாழ்க்கையில் தடுமாறும் நேரங்கள் உண்டு. whether I can go this way or that way, இதுவா அதுவா, எல்லாருக்கும் உண்டு. நான் வசனம் சொல்ல போகிறேன் இப்போ இன்னும் நேரத்தில். அடுத்து ஒரு இருக்குது டல் டைம். நம்முடைய ஜபங்கள் பதில் பெறாத நேரங்கள் உண்டு. அன்ஆன்சர்ட் ப்ரேயர். எத்தனையோ ஜபங்கள் பதில் பெறவில்லை. எத்தனை பேர் நம்புவீங்க என்னோட கூட சேர்ந்து? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன்யா, என் ஜபங்கள் எல்லாம் பதில் பெற்று விட்டதுன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். என் ஜபங்கள் எல்லாம் பதில் பெற்று விட்டது. கிறிஸ்தசை என்ன சொல்வார் தெரியல. என் ஜபங்கள் எல்லாம் பதில் பெற்று விட்டது இல்லை. என் ஜபங்கள் பதில் பெறவில்லை என்பதனாலே தேவன் ஜபத்தை கேட்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. ஹலோ, தமிழ் புரியுதா? எல்லாம் சொல்லுங்க. என் ஜபங்கள் கேட்கவில்லை என்பதால் தேவன் பதில் தரவில்லை என்று அர்த்தம் அல்ல. நான் கேட்டது போல அல்ல, அவர் விரும்புவது போல் தேவன் தருகிறார். அதான் பதில். புரியவே இல்லை. அப்படி சொல்லும்போது நீங்கள் டென்ஷன் ஆயிடுறீங்க. நான் கேட்டது வேற மாதிரி, ஆனால் அவர் தர்றது வேற மாதிரி. அதான் பதில். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்பது வேற ஒன்று, ஆனால் அவர் தர்றது வேற ஒன்று. அவர் தராரே, அதான் பதில். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனம் எங்க தெரியுமா? இந்த வசனம் 32ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம். அதில் போடுங்களேன். 32ஆம் அதிகாரம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். திரையில் கூட பாருங்க ப்ளீஸ். திரையில் கூட பாருங்களேன் எல்லாரும். ஒரு நிமிஷம் பாருங்க. அதாவது தம்முடைய ஜனம், இஸ் பீப்புள். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள். என்னங்க? அன்ஜஸ்டிஃபைடு. தமிழ் புரியுதுங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்முடைய உண்மையை, நம்முடைய உத்தமத்தை நம்முடைய சபையாருக்கு பாதி பேர் அதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதை புரியுதுங்களா? நம்ம சபையார் நாம் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறாங்க, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவங்க தெரியாது. தே ராங்லி ஜட்ஜ். சொன்ன பார்த்தீங்களா? கொஞ்சமாக பேசினா சரக்கு இல்லை, ரொம்ப பேசினா அறுக்கிறார். பணத்தை பற்றி பேசினா பணப்பேய், பேசலைன்னா எங்கேருந்து வருது. எவரி பாஸ்டர் ஹாஸ் பீன் ராங்லி ஜட்ஜ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? தமிழ் புரியலீங்களா? கொஞ்சம் சத்தமாக பேசினா என்னது? பாஸ்டர் அம்மாவோட சண்டை போட்டார். நல்ல சட்டை போட்டா காணிக்க காசு பேசுதுரா. சொல்லுங்க, ராங்லி ஜட்ஜ். ஒவ்வொரு ஊழியனுமே. அடுத்து போட்டுருது பலன் போன நேரங்கள். ஹலோ, எக்ஸாஸ்டட். எத்தனையோ நேரங்களில் we are exhausted. ஊழியத்தில் எக்ஸாஸ்டட். குடும்ப வாழ்க்கையில் அநேக குடும்பங்களை பார்க்குறேன். திரும்ப சொல்கிறேன். ஹலோ, வெளியிருக்கிற பிரச்சனை சமாளிக்கலாம், ஆனால் உள்ள இருக்கிற பிரச்சனை சமாளிக்க முடியாது. புரிஞ்சுதா? புரியலையா? ஐயா, அடுத்தவன் சண்டை போடுறான், நான் சபையில் சொல்லி ஜெபிக்கலாம். கட்டின பொண்டாட்டி சண்டை போட்டால் எங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறது? சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? எது போயிடுது? ஐயா, எல்லாரும் மேடையில் கர்ஜிக்கிறோம், ஆனால் தனி அறையில் நாம் விடுகிற கண்ணீர் கத்தருக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், எல்லா ஊழியர் கவனிங்க. மேடையில் நான் யாரா இருக்கேன் முக்கியம் அல்ல, 4 சுவருக்குள் நான் யாரா இருக்கிறேன் அதுதான் முக்கியம். தமிழ் புரியவில்லையோ? இன்னொன்று சொல்றேன். உலகம் என் அரங்கத்தில் பார்க்கிறது, பரலோகம் என் அந்தரங்கத்தை பார்க்கிறது. அதுதான் உண்மையான ஆள் தத்துவம். தமிழ் புரியலையோ? உலகம் அரங்கத்தை பார்க்குது, நீங்க என்ன பார்க்குறீங்களே, ஆனால் பரலோகம் 4 சுவருக்குள்ள how I live, how I reflect, how I act, அதான் பரலோகம் பார்க்குது. அதான் உண்மையான மதிப்பீடு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ ரொம்ப பேர் சொந்து போயிட்டீங்க. ரைட், சொல்லுங்க. பலன் போயிடுச்சு. பலன் போயில்லையா? 8 மாசத்துல 3வது குறிப்பு, அடைக்கப்பட்ட நேரங்கள். வெளியே சொல்ல முடியல, சொன்ன யாருக்குமே புரியல. மனைவிக்கே புரியாத போது யாருக்கு புரியும்? ஒன்று சொல்லட்டுமா? ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையிலும் சொல்லக்கூடிய சொல்லக்கூடாத பல நூறு உண்மைகள் இருக்கிறது.
புரியலையோ? சொல்லக்கூடிய எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்றும் வேண்டாம். சில 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 பேர் இப்படி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணலான்னு சொல்கிற மனைவிலாம் இருக்கிறாங்க. ஆமாய்யா, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், என் பேச்சை கேட்கல இல்லை, அதான் இதனுடைய விளைவு. இது தேவையா? காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம். எது போயிடுது? எது போயிடுதுயா? அடைக்கப்பட்ட நேரம். வெளியே சொல்ல முடியும் பாரங்களில், யார்கிட்டும் ஷேர் பண்ண முடியாது. ஒன்று சொல்லட்டுமா? அதாவது யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்களே நாளைக்கு நம்ம இல்லைனா மாறிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இவர்கிட்ட என்னுடைய பிரச்சனையை சொல்கிறேன், இவருக்கு எனக்கு சில பிரச்சனை. அடுத்த நாள் சொல்கிறாரு, பாஸ்டர் உங்கள் கதை என் பேக்கெட்டில் இருக்குதுன்றார் இவர். இதை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு. தமிழ் புரியுதா? தமிழில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் இது. ஆதி 49 காலையை தன் நிறையை பட்சிக்கிறான், மாலையிலே பங்கிடுகிறான். யார் சொல்லுவீங்களா? சூப்பர். காலையிலே தன் நிறையை பட்சிக்கிறான், மாலையிலே பங்கிடுகிறான். ஆங்கிலத்தில் he gather in the morning and distribute in the evening. புரியவே இல்லை. ஐயா கிட்ட போய் உட்காந்து, ஐயா கதையெல்லாம் வாங்கிட்டு அதை வாங்கி நான் அப்படியே கிறிஸ்துதாஸ் ஐயாட்ட சொல்லிடுறேன், அவர் எனக்கு ஒரு 500 ரூபா காணி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். புரியவே மாட்டேங்குது. எல்லாம் நீங்க, உங்கள் பலவீனம் அடுத்தவனுக்கு பலன். தமிழ் புரியலையோ? என் பலவீனம், என்னுடைய பரிதாபம் அடுத்தவனுக்கு மிகப்பெரிய ஆதாயம். ஐயா பாஸ்டர் ஐயா புரியுதுங்களா? உங்க பலவீனத்தை, உங்களுடைய பாரங்களை உங்களோட மட்டும் வச்சுங்க. யாருக்காக நம்பிக்கைக்குரிய மக்களும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. அவர் கூட எப்படி மாறுவார் தெரியாது. அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள். புரியவே இல்லை. என்ன நேரம் அது? அடுத்த விடுதலை இல்லாத நேரங்கள். ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பிரசங்கம் பண்ண முடியல, ஆராதிக்க முடியல. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் உண்டு. இருக்குதுங்களாயா? இருக்குதுங்களாயா? ஆனால் இல்லைனா கூட பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். இப்போ பாருங்க, விசுவாசிக்கு மூடு இல்லைன்னா வரமாட்டான். இப்போ நம்ம மூடு இல்லைன்னா கூட பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை, எனவே இன்னைக்கு என் மனைவி பிரசங்கிப்பார். பண்ணால் நல்லது தான். புரியவில்லை. எத்தனை நேரங்களில் நமக்கு என்ன இல்லை? சரீரத்தில் விடுதலை இல்லை, ஆவியில் விடுதலை இல்லை, ஆத்துமா விடுதலை இல்லாவிட்டா கூட கர்த்தர் பயன்படுத்துகிறார். என் பலவீனங்களையும் என் பலத்தையும் அறிந்தவர் மட்டும்தான். உலகத்துக்கு என் பலன் தெரியும், என் பலவீனம் தெரியாது. ஆண்டவருக்கு என் பலவீனமும் தெரியும், என் பலனும் தெரியும். என்னை அறிந்தவர் இல்லையே, என்னை புரிந்தவர் இல்லையே, என்னை விட நான் அறிந்து வைத்திருக்கிறதை விட என்னை நன்றாக அறிந்தவர் கர்த்தர் ஒருத்தர் தான். சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நேரம். சொல்லுங்க, அடைக்கப்பட்ட நேரம். விடுதலை இல்லாத நேரம். அடுத்து ஒன்று போட்டுருது, தமிழில் படிப்பீங்களா? இருக்கிறீங்களா? பின்னால படிங்களா? பின்னால என்னங்க? நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாச்சு விட்ட நேரம். ஒன்று சொல்லட்டுமாயா? எல்லாம் ஊழியர் ரொம்ப தாழ்மையாக, இந்த பூமியில் யாரையும் ஊழியத்தை ரொம்ப சார்ந்துடாதீங்க. அப்படி சார்ந்துட்டீங்கன்னா உங்களோட சீக்கிரம் போயிடுவாங்க. அது மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். எல்லா பார்த்து சொல்கிறேன், மாமனார் மாமியாரை நம்பி ஊழிய ஆரம்பிக்காதீங்க. என்ன பார்க்குறீங்க? அண்ணன் தம்பியை நம்பி ஊழிய ஆரம்பிக்காதீங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, ஒரு நாள் இல்லாமல் போயிடுவாங்க. ஒருவரும் ஒரு சின்ன கேள்வி, இதே பாஸ் நெல்சன் அவர்களே எடுத்துங்க. அன்னைக்கு உங்களோட தோளோடு தோல் கொடுத்தாங்களே, நான் சொன்னவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா உங்களோட? ஏன் இல்லை? பொறாமை. ஏன் இல்லை? வளர்ச்சியை பார்த்து அவங்கள கிரகிக்க முடியல. உலகம் அதான் உண்மை. இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற 2 அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருக்க முடியல ஊழியத்திலேயே. புரியவே மாட்டேன்ல. ஒரு குடும்பத்தில் 2 அண்ணன் தம்பி வளர்ச்சியை அண்ணன் ஏற்றுக்க முடியல, தம்பி ஏற்றுக்க முடியல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் என்ன சொன்னாங்க எனக்கு ஒரு காலத்தில்? என்ன சொன்னாங்க? நான் இருக்கிறேன் பிரதர், நான் இருக்கிறேன் பிரதர், பயப்படாதீங்க, நான் உங்களை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சொன்னவன் தான் முதல்ல போயிட்டான். அடுத்த குறிப்பு, என்று காணும்போது. ஹலோ, இதெல்லாம் அவர் பார்க்குறார். இன்னொரு சொல்லுவீங்களா? இன்னொரு முறை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள், தவறாக. 2வது பலன் போன நேரங்கள். 3வது, 4வது, 5வது. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எவ்வளோ பேர் என் ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருந்தவங்க எல்லாம் இது நோமோ. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஒருவேளை நான் கூட தவற குறையா இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, அவங்க அதை வேற மாதிரி பேசுறாங்க. ஆனால் தேவன் காணும் போது எல்லாம் கரங்கள் சத்தமா சொல்லுங்க, என் மேல் பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தர். கரங்களை உயர்த்தி,
எல்லாம் சொல்லுங்க, தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் சத்தமா. நல்ல வாயை திறந்து. நான் சொன்னேன் அக்கறை உள்ள தெய்வம். ரெண்டாவது அவர் சொன்னாரு பாதுகாக்கும் தெய்வம். நாலாவது எனக்குள்ளே சமாதானம் தரும் தெய்வம். ஐயா, இப்படிலாம் இருந்தா ஊழியம் செய்ய முடியுமா ஐயா? தமிழ் புரியுதுங்களா ஐயா? ராங்லி ஜட்ஜ். நல்லா ட்ரெஸ் பண்ணா அதுக்கு ஒரு பட்டிமன்றம். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பேசினாலும் அதை குற்றம் கண்டுபிடிக்கிற ஆட்கள் நம்ம சபைக்குள்ள இருக்கிறான். அதுக்குன்னே சில பேர் பேய் அபிஷேகம் பண்ணி வச்சுக்குது. புரிய மாட்டேங்குது. அவன் ஒன்று சொல்லட்டுமா, 2 மணி கதைக்கு ஒரு வில்லன் இல்லை என்றால் நீண்ட கால கதைக்கு கட்டாய வில்லன்கள் தேவை. புரியவே இல்லை. 2 மணி நேர கதைக்கு என்ன வேணும்? வில்லன் வேணும். அப்போ இத்தனை வருஷம் ஊழியத்துக்கு கட்டாயம் என்ன இருக்கணும்? ஒன்று சொல்லட்டுமா, அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஒன்று சொல்லட்டுமா, இன்னொன்று சொல்கிறேன், அவனை எடுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவன் போயிட்டான், அவனோட பெரிய பேய் வரும். அதனால் தெரியாத பேயை விட தெரிஞ்ச பேயே பரவாயில்லை. புரியவே இல்லை. என்னங்க, தெரியாத வில்லனை விட இவன்கிட்ட 10 வருஷம் பழகிட்டேன், அவன் பலவீனம் எனக்கு தெரியும், அதுக்கேற்றவன் நடந்துக்கலாம். புது வில்லன் வந்தா அதை நான் ஸ்டடி பண்ணி அதை டீல் பண்ணுறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நான் பரலம் போயிடுவேன். ஆமீன் சொல்லுங்க. கடைசி வார்த்தை சொல்லுங்க, காணும்போது. சத்தமாக சொல்லுங்க. பல என்ன நினைக்க தெரியுமா? தேவன் பார்க்கல, மறந்தார், தூரமாக இருக்கிறார், என்னை கைவிட்டாரு. உண்மை சொல்லட்டுமா, நான் 47 ஆண்டுகளாக ஊழியம் பண்ணுறேன். இன்னும் கூட பல நேரங்களில் பாடுகள் வரும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, நான் உண்மையாக ஊழியத்தில் அழைக்கப்பட்டு இருக்கேனா? புரியவே இல்லைல்ல. உண்மையா? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, எங்கிட்ட நான் ரட்சிக்க நடத்தி வளர்த்தி ஆளாக்கி சபை கட்டி ஊழியெல்லாம் கொடுத்தேன். அவன் சொல்கிறான், உன்னை எங்கே பார்க்கணும் அங்கே பார்த்துக்கிறேன்றான். என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டு தள்ளினே இருக்கிறான். டெய்லி என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டு தள்ளினே இருக்கிறான். ஹலோ, ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு பின்னாக பேசுகிறவர்கள் முன்னின்று பேச திராணி இல்லாமடினாலே அவர்கள் பின்னாய் பேசுகிறார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊழியமே செய்ய முடியாது. ஆமீன் சொல்ல முடியுங்களா? ஜீவன் அடிக்கடி சொல்வார், ஊழியக்காரனுக்கு சொர்ணே இருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்கு அதெல்லாம் பார்த்தா ஊழியமே செய்ய முடியாது. சொல்லுங்க, இவைகளை காணும் போது உன் வாழ்வை காணும் போது அல்ல, உன் செழிப்பை காணும் போது அல்ல. என்ன சொன்னேன்? ராங்லி ஜட்ஜ். தவறாய் நியாயந்திருக்கப்படும் போது, தவறாய் நீங்கள் வாழ்க்கையில் சொல்லும் போது, பலன் போன போது, அடைக்கப்பட்ட போது, விடுதலை இல்லாத போது. இன்னைக்கு என்ன பாருங்க பாஸ்டர், ரொம்ப தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன், எனக்கும் சேர்த்து தான். ஜனங்கள் நமக்கு முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? Do you love the sheep or the shepherd? ஒருத்தர் தான் சொல்றாரு, மேய்ப்பனை நேசிக்கிறீர்களா ஆடு நேசிக்கிறீர்களா? தமிழ் புரியவே இல்லை. மேய்ப்பனை நேசிக்கிறீர்களா ஆடுகளை நேசிக்கிறீர்களா? அப்படியா? 100க்கு 100 பரலோகம் ஆமீன் சொல்லுமா? உங்க மனசாட்சி ஆமீன் சொல்லுமா? புரியல. ஆனா பலர் எதை நேசிக்கிறோம்? ஏன்னா அதான் கவர் கொடுக்குது. அவர் தெரியவில்லை, ஆனால் கவர் தெரிகிறது. ஒரு பாஸ்டர் கேட்கிறாரு, டேய் 5 மாசமா கவரே வரலன்றார். அவன் சொல்றான், நான் ரொம்ப சபைக்கே வரல பாஸ்டர்ன்றான். ஸோ பாஸ்டருக்கு அவரை விட எது முக்கியம்? ஐயா நீங்களாம் சொன்னீங்க, நெல்சன் சொன்னார், நான் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம பலருக்கு ஆடுகள் தான் ரொம்ப பாசம். என்ன பார்க்குறீங்க? வரலான்னு என்ன பண்ணுறோம் அவனுக்கு? என்னங்க சில நேரங்கள் தேவ பிரச்சனை இல்லையே, ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? இப்போ கேட்டோமா? ஆண்டவரே இன்னைக்கு பிரச்சனையுமே இல்லை, ஒரு விடுதலையே இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகமே இல்லை, என்னைக்காயிலும் அதை என்கொயரி பண்ணி கேட்டோமா அவர்கிட்ட? அவன் வரலன்னா ஆதங்கப்படுறோம், ஆனால் அவர் வரலன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன், இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் சொல்லுங்கள். அவைகளை காணும்போது 37 சங்கீதம் வரலாமா? சீக்கிரம் நான் வசனம் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க, வீட்டில் போய் பாருங்கள். 35ஆம் சங்கீதம், பேக் டு 37, 35. ஒரு ஊழியனுக்கு வருகிற பாடுகள். 35 ரைட். 35:3 அது மட்டும் நான் சொல்கிறது மட்டும் போடுங்க. 35:1 யாராவது படிக்க மாட்டீங்களா ப்ளீஸ்? இல்லை நோ சொல்லுங்கள். வழக்காடுகிறவர்கள் என்னங்க? ஹலோ, எனக்கு சீரை முடிச்சிடுறேன்.
இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, பாதுகாக்கும் தெய்வம். என்ன சொன்னாருங்க அவரு? என்ன சொன்னாங்க? அக்கறை உள்ள தெய்வம், பாதுகாக்கும் தெய்வம், அப்புறம் என்னங்க? சமாதானத்தை தரும் தெய்வம், என்னங்க? இதோ ஒன்று, ரைட், எல்லாம் சொல்லுங்க. இதுக்கு மத்தியில் அக்கறை உள்ளவர். அண்டர்லைன் மட்டும் பண்ணுங்க, சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, வழக்காடுகள் மத்தியில். வசனம் மட்டும் அண்டர்லைன் பண்ணீங்களே, வழக்காடுகள் மத்தியில். யுத்த மன்னர்கள் மத்தியில். 31ஆம் சங்கீதம் 1 வசனம். துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியில். 3ஆம் வசனம், துன்பப்படுத்துகிறவர்கள். ரைட். ஈட்டி ஓங்குகிறவர்கள். 33:2, ஈட்டி ஓங்குகிறவர்கள். ஹலோ, என்ன ஓங்குவாங்க? வார்த்தை தான் சில பேருக்கு. அப்பா 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 பேச ஆரம்பிச்சா அவ்வளோதான். ஐயா, பைபிள் இப்போ பார்க்குறீங்களா? ஈட்டி ஓங்குகிறவர்கள். ஐயா எழுதி வச்சுக்கணும், எனக்கு உங்களுக்கு பயன்படுமே இது. ஓ, அதுலேயே சில பேர் தாவீதின் குமாரர்கள், வசனத்தை உள்ளத்தில் வைத்தவர்கள். புரியவே இல்லை. பார்த்து ஹென்றி ஜோசப் ஐயா 93 வயசில் கூட அவளோட 93வது பிரசங்கத்தில் நான் தான் பிரசங்கியார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு சொல்கிறார் அவர், ஸ்டீவா நீ என்ன பேச எனக்கு ஒன்றுமே புரியலடா, இன்னொரு தடவை சொல்லுடான்றார். அந்த தள்ளாத வயசில் கூட வேதத்தோடு தான் இருப்பாருங்க அவர். 94 வயசு வரைக்கும் வேதம் கைமா தான் இருப்பார். யார் பிரசங்கம் பண்ணாலும் வேதத்தை எழுதுவார். எங்களுடைய பைபிள் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமையில் ஈவினிங்கில் வந்து அதாவது மாடல் சர்வீஸ் நடக்கும். மாடல் சர்வீஸ் 6 ஒரு பசங்க, சின்ன பையன் பேசுவான், பின்னால் உட்காந்து எழுதுவார் அவர். அதான் முதிர்ச்சி. இங்கே நம்ம ஆட்கள்லாம் கால் மேலே காலை போட்டுக்கணும். என்னது எனக்கு தெரியாத எல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரியலாம், எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியலாம். முதல்ல யார் மேல் பரிதாபப்படுகிறவர் சொல்லுங்க? வழக்காடுகிறவர். 2வது யுத்தம். 3வது துன்பப்படுத்துற. 4வது ஈட்டி அழிக்கிறவங்க. 4ஆம் வசனம் 4வது வரி, என் பிராணனை. ஹலோ, நேற்று எத்தனை பேருக்கு பிராணன் வாங்கினாங்க சபையில்? ஒன்றும் வேணாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஒருத்தர் இன்டிஃபரெண்டாக இருக்கிறான், எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டேன். சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும், சிலரை பார்க்காவிட்ட பிரசங்கம் வரும். எனக்கு புரியவே இல்லை. சிலரை பார்த்தா பிரசங்கம் வரும். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? உன் பிராணனை. ஹலோ பாஸ்டர் ஐயா, ஊழியக்கார் மீட்டிங் போனீங்கன்னா பிரசங்கியார் பிராணனை வாங்காதீங்க, உங்களை பார்த்து பிரசங்கம் தானே வரணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்து யாரெல்லாம்? அடுத்து 4ஆம் வசனத்தில் 2வது வரி, 3வது வரி, என்னங்க? தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள். 7ஆம் வசனம், முகாந்திரம் இல்லாமல். ஹலோ பாஸ்டர் ஐயா, என்ன பாருங்க, இதுதாங்க உண்மையான ஊழியம். இது இல்லாத ஊழியம் இருந்தால் ரொம்ப சந்தேகப்படணும். திஸ் இஸ் மினிஸ்ட்ரி. கவனிக்கிறீங்களா? ஊழியம் என்பது பாக்ஸிங். அவனை 2 குத்து குத்துனா கட்டாயம் ஒரு குத்து திரும்ப குத்துவான். புரியலையோ? 2 குத்து குத்துனீங்கன்னா கட்டாயம் ஒரு குத்து. நல்ல ஊழியனுக்கு அடையாளம் தழும்புகள். ஆரம்பத்தில் சொன்னேன், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி. இதெல்லாம் தாவீதுக்கு சொல்லிட்டே போறேன். அண்டர்லைன் மட்டும் பண்ணுங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். ரைட். அடுத்த ஒரு குறிப்பு. 7 படிச்சீங்களா? 7 படிச்சீங்களா? ரைட். 11ஆம் வசனம். 11ஆம் வசனம், கொடுமையான சாட்சிகள். என்னங்க இல்லையா? ஹலோ, நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தான், இன்னைக்கு அவன் எதிரணியில் இருக்கிறான். தமிழ் புரிய மாட்டேன். நேற்று வரைக்கும் அவன் வந்து அசிஸ்டன்ட், இன்னைக்கு ரெசிஸ்டன்ட். புரியவே இல்லைல்ல? நேற்று வரைக்கும் அவர் யாரு? அசிஸ்டன்ட். இன்னைக்கு அவர் நமக்கு கோச்சிக்க மாட்டார் நினைக்கிறேன். அவர் இங்க இருக்க அசிஸ்டன்ட் கோச்சிக்க போறாரு. மோஸ்ட் ஆஃப் த அசிஸ்டன்ட்ஸ் ஆர் குட் ஃபார் சம் டைம். புரியவே இல்லை. ஆனா நிறைய அசிஸ்டன்ட் என்ன ஆயிடுறாங்க, அது வந்து காயப்பட்டவங்க தான் தெரியும். இவங்க யார் தெரியுமா? இவர் யாரா? அடுத்து படிங்க. யார் இவர்? கொடுமையான சாட்சி. அடுத்து, நான் அறியாததை அநியாயமே இல்லை. அடுத்து ஒன்று போட்டிருக்குது, நான் நன்மை செய்தேன் ஆனால் தீமை செய்கிறார்கள். ஹலோ, யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வில்லனா மாறுவாங்க. ஐயா புரியுதுங்களா ஐயா? ஹலோ, வரும்போது ஐயான்றான், இன்னைக்கு போயான்றான். புரியல? வரும்போது
ஐயா ஐயா உங்களை மாதிரி பிரசங்காரே இல்லையா, நீங்க பேசினா நிற்கும் கொடி செடி அசையும், அசையும் செடி நிற்கும்வான். இன்னைக்கு சொல்றான் இவரெல்லாம் புஸ்தகம் படிச்சு பேசுறாரு. தமிழ் புரியவே இல்லை. ரைட், அடுத்து படிங்க. அடுத்து கொடுமையான சாட்சி 12 13 கடைசி வார்த்தை. என் ஜபம் கூட என்ன ஆயிடுச்சு நேரங்கள்ல, என் ஜபம் கூட. ஐயா ரொம்ப துக்கமா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. எனக்கு ஒன்று சொல்லட்டுமா பாஸ்டர், நீங்க திட்டினா திட்டுங்க, நீங்க என்ன பண்றீங்களோ திருப்பி நாளைக்கு சண்டே மார்னிங் உங்க சபையில் உங்களுக்கு செய்யப்படும். புரியவே இல்லை. இப்போ நீங்க என்ன பண்றீங்களோ அது என்ன பண்ணப்படும் சண்டே மார்னிங் உங்க சபையில் அது உங்களுக்கு செய்யப்படும். ரைட், செஞ்சா நான் பார்த்துக்கிறேன்றாங்க நிறைய பேர். ரைட், 14 சீக்கிரமா ஐயா 14 படிங்க. 14 ஸ்கிரீன்ல இருக்குதோ, படிங்களேன், எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே சத்தமா. உண்மை இல்லை, ஒரு விசுவாசி கஷ்டப்பட்டா, தலைவலினா, ஆஸ்பத்திரினா 24 மணி நேரம் அவன் கூட தங்கியிருந்தோம் இல்லைங்களே. ஒரு தாய் மாதிரி, ஒரு சகோதரன் மாதிரி, ஒரு நண்பர் மாதிரி 24 மணி நேரமும் அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி அவனுக்கு சீட்டு வாங்கி தரதிருந்து அவன் வீட்டுக்கு திரும்ப வரைக்கும் அவன் கூடவே இருந்தோம். அவன் தான் இன்னைக்கு நமக்கு விழான இருக்கிறான். தமிழ் என்ன போடுறது, என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் ஒரு தாய்க்கு. இப்ப நான் சொல்ல போற வசனத்தை எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா சொல்லுவீங்களா எல்லாரும் ப்ளீஸ். இது வரைக்கும் நீங்க ஜபத்தில் இருந்தா பரவாயில்ல, இப்போ பிரசங்கத்தை கேளுங்க. புரியவே இல்லை. 15 எவ்வளவு சத்தமா சொல்ல முடியும் அவ்வளவு சத்தமா. 15 போதும் போதும். அந்த ஒரு வார்த்தை ஐயா சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. அந்த முதல் சுற்று மட்டும் சத்தமா சொல்லுங்க. போதும் 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 போதும். இன்னொரு முறை போதும். அது ஒரே வார்த்தை மட்டும் போதும். என்ன கவனிங்க எல்லாரும். எங்கெல்லாம் ஆனாலும் வருதோ, a new beginning, a new opportunities, a new promises. ஆனாலும் என்ற வார்த்தை எங்க வருதோ புதிய வாக்கு தத்தம், புதிய திருப்பம், புதிய நம்பிக்கை, ஒரு புதிய அத்தியாயம். புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க எல்லாரும். இல்லை, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் டைம் இல்லைல்ல. என்னெல்லாம் சொன்ன இப்போ இந்த டி போடுங்களேன், 4 டி போடுங்களேன். 4 டி சொல்லுங்க எல்லாரும். இருளான நேரம். இப்ப சொல்லுங்க அந்த கடைசி வார்த்தையை, அந்த ஆ நா லு இம், இங்கிலீஷ்ல BUT. என்னங்க சத்தமா சத்தமா சொல்லுங்க. மல்கியாவில் ஐயா சபையில் பேசினேன் 2 நாள். 36 பரிசுத்தவான்களின் பாவங்கள், 36 பாவம் இருக்குது. என்னங்க ஒரு ஜெபிச்சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, நான் நிஜமானால் என் கணம் எங்கே. யார் அவரு? ஜோமன் அவரு. சூப்பர். 36 பாவங்கள் இருக்குது அந்த மல்கியாவில், பரிசுத்தவான்களின் பாவங்கள். 4:2 இப்படி ஆரம்பிக்குது. 4:2 மல்கியா 4:2. ஆனாலும் வசனம் சொல்லுங்க, அப்படி சொல்லிடுங்களேன். என் நாமத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, என்ன சிம்பிளா சொல்றேன். வாழ்வாய், செழிப்பாய், மிதிப்பாய். சொல்லுங்க. வளருவேன், செழிப்பேன், மிதிப்பேன். எங்க மிதிப்பேன் எங்க இருக்குது? கீழே வருமே, கீழே வரும். மிதிப்பேன் கீழே வரும் நினைக்கிறேன். 3ஆம் வசனம் வரும். சொல்லுங்க. வாழ்வேன், வளருவேன், செழிப்பேன், மிதிப்பேன். இதுக்கப்புறம் எத்தனை பாவங்கள்? ஹலோ, எத்தனை பாவங்கள் சொன்னேன்? யாருடைய பாவம்? மல்கியா 1:1. யார் அந்த 1 மட்டும் படிக்கல. மல்கியா 1 யாருடைய பாவம்? அது 1:1 படிங்க ஐயா. யாருடைய பாவம் அது? ஐயா யாருடைய பாவம்? 2வது வரி யாருடைய பாவம் அது? ஐயா என்னையா அவள யாருடைய பாவம்? உங்கள் பாவம், என் பாவம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? முடிச்சிடுறேன். சொல்லுங்க. ஆனாலும் சத்தமா சொல்லுங்க. ஆனாலும் 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 சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க அந்த வசனத்தை. இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க அந்த வசனத்தை.
இப்போ 27 சங்கீதம் 35:27 சத்தமா சொல்லுங்க. என் நீதியை, சத்தமா சொல்லுங்க, என் நீதியை. ஆமென். நம்புறீங்களா ஐயா? நம்புறீங்களா? எந்த உலகத்துல உங்க நீதியை இந்த உலகம் தூக்கி போட்டுச்சோ அதே உலகத்துல பாருங்க, those who knows English, you will be proved by God, you will pronounced by God, and you will be protected by God. தமிழ்ல சொல்றேன், ஐயா மொழிபெயர்ப்பார். you will be pronounced, நீங்கள் பேசப்படுவீர்கள். you will be proved, நிரூபிக்கப்படுவீர்கள். you will be productive, நீங்கள் வளருவீர்கள். இந்த உலகத்துல படிச்சமே 35 என்னது? நிந்திக்கிறவன், காரணம் இல்லாம துக்கப்படுத்துறவன். 4 காரியம் சொல்லி முடிக்கிறேன், போட்டிருக்கிறேன். பிரசன்ஸ் ஆஃப் காட், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ராமிஸ் ஆஃப் காட், அடுத்து பொசிஷன், போர்ஷன் ஆஃப் காட், த ப்ரொவிஷன் ஆஃப் காட். ரைட், எல்லாம் சொல்லுங்க. இவைகளுக்கு மத்தியில், சத்தமா சொல்லுங்க, என் தேவன் என் கூடவே இருக்கிறார். அதுக்கு அந்த வசனம்லாம் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை எனக்கு. 35 சங்கீதம் இருக்குது. இஸ் வித் மீ, இஸ் ஃபார் மீ, இஸ் இன் மீ. வாய்த்தன சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இஸ் இன் மீ, இஸ் வித் மீ, இஸ் ஃபார் மீ. என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்னோடு இருப்பார்கள், ஆனால் எனக்காக இருக்க மாட்டார்கள். தமிழ் புரியலையோ ஐயா? கோச்சிக்காதீங்க. மனைவி நம்மோடு தான் இருப்பாங்க, பிள்ளை நம்மோடு தான் இருப்பான், ஆனா நமக்காக இருப்பானா என்பது கேள்வி. இஸ் வித் மீ அண்ட் இஸ் ஃபார் மீ. சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் எங்க தான் இருக்கிறாரு? துன்பப்படுத்துகிறவர்கள், போராடுகிறவர்கள், இச்சகம் பேசுகிறவர்கள், அதாவது நான் ஒரு சகோதர மாதிரி இருந்தேன், ஒரு தாய் மாதிரி இருந்தேன். ஐ ட்ரீட் ஜஸ்ட் லைக் எ பிரதர், ஆஸ் எ மதர், பட் ஸ்டில் நான் சந்திச்ச எல்லாம் எதிர்மறையான காரியங்கள். சொல்லுங்க, தேவனோடு. இங்கிலீஷ்ல போடுங்க. சொல்லுங்க, ப்ராமிஸ் ஆஃப் காட். ஐயா சொன்னார் இப்போ. ஐயா என்ன சொன்னார் இப்போ? செழித்திருக்கிறவர், வாழ்ந்திருக்கிறவர். தமிழ்ல போடணுமோ? சொல்லுங்க. செழித்திருக்கிறவர், வாழ்ந்திருக்கிறவர், அப்புறம் பாதுகாக்கிறவர். 4வது குறிப்பு சொல்லுங்க, என்னை பாதுகாக்கும் தெய்வம். சொல்லுங்க, பாதுகாக்கும் தெய்வம். கடைசியாக, இவைகளுக்கு மத்தியில் இதெல்லாம் எனக்கு தேவை. படிச்சு முடிச்சிடலாமா? 35 சங்கீதம், ப்ரொவிஷன் ஆஃப் காட்னா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தந்து என்னை ஆஸ்வதிக்கிறவர். எல்லாம் எழுந்திருப்போமா? எல்லாம் எழுந்திருந்து 35 சங்கீதம் 28 வசனம். 28 வசனம். எல்லாம் திரையில பாருங்க, திரையில ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். இது வரும்போது இவர் வரும்போது இவ பாட்டு பாடின அந்த ஐயா பாட்டு பாடுவாரா? இதெல்லாம் வரும்போது உங்களால் ஆராதனை நடத்த முடியுமா பிரதர்? இவையெல்லாம் வரும்போது அந்த வார்த்தை உங்களை ஆராதனை நடத்த முடியுமா? விடுதலையா நடத்த முடியுமான்னு கேட்டேன். என்னையா பிரசங்க முடியுமா? துன்பப்படுத்துகிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், அதாவது பொய் சாட்சி நிறைய போட்டுருது, லிஸ்ட் போட்டுருது. அதில் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என்னை ஒடுக்குகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க. அந்த நேரங்களில் கூட சொல்லுங்க, என் நாவு. இது இங்கிலீஷ் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, இங்கிலீஷ் அழகாக போட்டிருக்கோம். அது இங்கிலீஷ், ஆங்கிலம் சொல்லி முடிச்சிடுறேன். மை இன்வர்ட் வில் பிரைஸ், மை அவுட்வர்ட் வில் பிரீச். புரியுதா? மை இன்வர்ட் வில் பிரைஸ், மை அவுட்வர்ட் வில் பிரீச். தென் சென்னை, வட சென்னை வந்து பரவாயில்லை. மை இன்வர்ட் வில் பிரைஸ் தி லார்ட், மை அவுட்வர்ட் வில் பிரீச் தி வேர்ட். சொல்லுங்க, என் நாவு. அது உங்களோட. தேங்க்யூ தம்பி. மை டங் ஷல் ஸ்பீக். அப்புறம் பிரைஸ் எங்கிருந்து வருது? உள்ள. ஸ்பீக் எங்கிருந்து வருது? வித்தியாசம் புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸ்பீச் எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. உள்ளத்துல என்ன இருக்குது? தமிழ்ல போடுங்க. ரொம்ப சூப்பர். ரொம்ப கஷ்டம் ஐயா. நான் அதில் கடந்து வந்தேன். வாட் ஐ பிரீச், இட் இஸ் நாட் ஹியர், இட் இஸ் ஃப்ரம் ஹியர். அக்ரி ஆர் நாட். நீங்க புகழணும், பாராட்டணும், அதெல்லாம் விரும்புறதே இல்லை. ஒரே விஷயம், இப்படிப்பட்ட நேரங்களில் சொல்லுங்க, ஆனாலும் இதெல்லாம் உண்மை, ஆனால் உண்மை அல்ல. தமிழ் புரியவே இல்லை.
உண்மை ஆனால் என்ன இல்லை? என்னங்க? என்ன பாஸ்டர் நீங்கள் சொன்ன எதுவுமே எனக்கு புரியல, இது பற்றி நம்ம புரிய போகுதுன்னு கேட்குறீங்களா? உண்மைகள் உண்மைகள் அல்ல, இதுதான் உண்மை. எல்லாம் சொல்லுங்க, உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை. பைபிளை கையில் எடுங்கய்யா. ஐயா ஒன்று சொல்லிட்டு கோச்சிக்க மாட்டீங்களே, செருப்பு காட்டி போட்ட இடத்துல உங்கள் சீனியாரிட்டி காட்டி போட்டு வந்துருங்க. சொல்லுங்க, உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. அது ட்ரூத், அது ஃபேக்ட்ஸ், இது ட்ரூத். நாம் சந்திப்பதெல்லாம் உண்மைகள், ஆனால் உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. சின்ன உதாரணம், பெதஸ்தாவின் குலத்தில் 38 ஆண்டுகள் இருந்தானே ஒருத்தன், அவன் சொன்னதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. புரியவே இல்லை. அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? நான் படுத்திருக்கிறேன், என்னை கொண்டு விட ஆள் இல்லை, நான் ஒருத்தர் இறங்கிடுறான், சுகம், எல்லாம் உண்மை. ஆனால் உண்மைகளை ஒரே செகண்டில் கத்தர் போய் ஆக்கிட்டார். சொல்லுங்க, உண்மைகள். எனக்கு 270 கொலஸ்ட்ரால் நேற்று பார்த்தேன், 350 சுகர். பரவாயில்லன்றீங்களோ தெரியல, அவர் தான் தெரியும் மெடிக்கல், எனக்கு ஏபிசரி தெரியாது. 270 கொலஸ்ட்ரால், 350 சுகர்லாம் எல்லாம் இருக்குது நிறைய. அது உண்மை, அது. ஆனால் இது சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, என்னடி பார்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கை நடக்கிற எல்லாமே உண்மை. சொல்லுங்க, ஆனாலும் என் நாவு என்ன சொல்லும்? தமிழில் வேற மாதிரி போட்டுருது. my heart will praise, my lips will preach. எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கடைசியாக இந்த வசனம் சொல்லி முடிக்கலாமா? நம்முடைய ஊழியக்காரரின் 2வது 3வது பாதுகாப்பு இருப்ப கர்த்தர் 4வது. ஆமீன். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லலாமா? உங்களை விட என்னை விட அவர் பாதுகாக்கிற ஒரு தெய்வம். என்னுடைய பாரம் எல்லாம் ஊழியக்காரர்கள் மேலே தான். என் ஆண்டு அழைக்கும் அப்படி தான் அழைச்சார் என்ன. ஐ எம் கால் டு பி எ பாஸ்டர் டு த பாஸ்டர்னு சொன்னார். அது உண்மையாக போயான்னு தெரியல எனக்கு. ஸோ ஊழியக்காரர்களுக்காக எனக்கு 60 புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஊழியக்காரர்களுக்காக மட்டும் 13 பிரசங்க குறிப்பு எழுதியிருக்கிறேன். சங்கீதத்தில் எழுதியிருக்கிறேன். ஒரு 2500 பிரசங்கம் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். ஒன்லி ஃபார் பாஸ்டர்ஸ்க்காகத்தான். எனக்கு தெரியும் என்பதால் அல்ல, நான் கடந்து வந்த பாதை. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் மெசேஞ்சராக இருக்க விரும்பல, ஐ வாண்ட் டு பி எ மெசேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? செய்தியாளர்கள் ஏராளம், ஆனால் செய்தியாக வாழறவங்க ரொம்ப குறைவு தான். சொல்லுங்க, நான் செய்தியாளராக இருக்க விரும்பல, வாயை திறந்து நான் செய்தியாகவே இருக்க விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, இப்போ எங்கே இப்படி என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி வெளியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி, ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர், வாழ விரும்பும் கர்த்தர், செழிப்பை விரும்பும் கர்த்தர், என் அக்கறை உள்ள கர்த்தர், அந்த கர்த்தர் அப்படியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.